ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அனில் சேமியாவில் உள்ள கம்பு சேமியா தான் வாங்கியிருக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ராகி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். கம்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒவ்வொரு சேமியாக்கும் நம்ம டைமிங் வேறுபடும். இன்னைக்கு கம்பு சேமியா கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கணும். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியாவை இதில் சேர்த்துட்டு கரெக்டாக 1 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் கரைஞ்சி போயிடும். அதனால் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ 1 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ 1 நிமிஷம் கரெக்டாக ஆனோடனே சேமியா வடிகட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். நீங்கள் வேக வச்சுட்டு இதை 2 மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்வீட்டாகவும் இனிப்பு சேமியாவும் சாப்பிடலாம், இல்லை தாளித்து காரம் சேர்த்தும் செய்யலாம். நான் இன்னைக்கு இனிப்பு சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் வேக வைக்கிறது ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ தாளித்து நம்ம உப்புமா செய்யும்போது உளுந்தம்பருப்பு, வத்தல், வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம தாளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தேங்காய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நான் இப்போ ஸ்வீட் சேர்த்து தான் சாப்பிட போகிறேன். அதனால் கொஞ்சமாக தேங்காய் மேலே வச்சுட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இப்போ 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. சூடாக இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் குட்டீஸு கொடுக்கீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் போல இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் தாளித்து கடுகு, உளுந்த பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பல்லாரி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நீங்கள் உப்புமா போல ரெடி பண்ணுறதுனா கூட ரெடி பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.